உத்ரவம் அப்படிங்கிறது சொல்றாரு. இவ்வளவு லட்சணம் வந்து குருவுக்கு சொன்னா அப்ப சிஷ்யனுக்கு எவ்வளவு லட்சணம் சொல்லணும்? சிஷ்யனுக்கு இங்க ஒரே லட்சணம் தான் தபஸ்வி அப்படிங்கிறது. யாருக்குன்னா வால்மீகி. வால்மீகி தான் அந்த சிஷ்யர். வால்மீகி என்ன லட்சணம் சொல்றது இங்க தபஸ்வி அப்படின்னா அவர் நிஷ்டை உடையவர். எதுல நிஷ்டை உடையவர் அப்படின்னா ராம குணங்கள்லயே நிஷ்டை உடையவர். இந்த ராமாயணம் பூரா எங்க எடுத்து பார்த்தாலும் ராம குணங்களே பிரகாசமா தெரியும். மற்றபடி வேதாந்தமோ சாஸ்திரமோ வேதமோ எல்லாமே ஒரு மூலையில தான் இருக்கும். ராம குணங்களே பிரகாசமா தெரியறதுனால இவரோட நிஷ்டை எதுல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ராம குணங்களே ஈடுபட்டிருக்கார் வால்மீகி பூராவும். இந்த இதுக்கப்புறம் இந்த குருவுக்கு இன்னொரு லட்சணம் என்ன அப்படின்னா மனநசீலரா இருக்கணுமா. ராமாயணங்கிறது வந்து ஏதோ ஒரு சமயத்துக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸோ இல்லை ஒரு நாடகத்தில் ஏறி அந்த சமயத்தை மட்டும் சொல்ற விஷயமோ இல்லை. ராமாயணங்கிறது அகண்டதாரையா அவர் ஹிருதயத்தில் ஓடிண்டே இருக்குமா. எப்பயாவது உபன்யாசம் உட்கார்ந்தா அதை தான் சொல்வார்.